வணக்கம். அது நீங்கள் கோர்ட் எக்ஸாமுக்கு இன்டர்வியூ தயாரானாலும், பழனிக்கு இன்டர்வியூ தயாரானாலும், இப்போ வணிக வரித்துறையில் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் வந்து இப்போ வாட்ச்மேன் மசாஜுக்கு வந்து இன்டர்வியூக்காக கால் டிக்கெட் வந்திருக்கு. ஸோ அந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் வந்து தமிழக அமைச்சர்களை பற்றி யார் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கத்தாங்க இருக்குது. ஸோ அதற்காக தான் இந்த காணொலியும் கூட. ஸோ அப்டேட்டடாக ரீசெண்டாக வந்து அமைச்சர்கள் வந்து யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அமைச்சரவை பட்டியலில் மொத்தம் 35 பேர் இருக்காங்க. ஸோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். இவர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பொது நிர்வாகம், இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, அகில இந்திய பணி, மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல், உள்துறை, சிறப்பு முயற்சி, மாற்றுத்திறனாளிகள், இதெல்லாம் வந்து இந்த துறைகளுக்கெல்லாம் பொறுப்பு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். சிறப்பு திட்டங்கள், இளைஞர் நலன், அமலாக்கத்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை. சரிங்களா. அடுத்து வந்து அமைச்சர்கள் பட்டியலில் துரைமுருகன் வந்து நீர்வளத்துறை, கே.ஏ. நேரு அவர்கள் வந்து நகராட்சி நிர்வாகம், நகர்ப்பகுதி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, இ. பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை, க. பொன்முடி வனத்துறை அமைச்சர், ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சர், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வேளாண்மை உழவர் நலத்துறை, கே.எஸ்.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர், தங்கம் தென்னரசு நிதித்துறை மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர், வே. செந்தில் பாலாஜி மின்சாரம் கலால் மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சர், எஸ். ரகுபதி சட்டத்துறை அமைச்சர், சு. முத்துசாமி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, கே.ஆர். பெரிய கருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர், தாமு அன்பரசன் ஊரக தொழில்துறை அமைச்சர், எம்பி. சாமிநாதன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை, பே. கீதா ஜீவன் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர், அனிதா ஆர். ராதாகிருஷ்ணன் மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை, ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் பால்வள மேம்பாட்டுத்துறை, காதி மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை, சக்கரபாணி உணவு மற்றும் உணவுப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர், ஆர். காந்தி கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர், மா. சுப்பிரமணியம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், பி. மூர்த்தி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர், எஸ்.எஸ். சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர், பி.கே. சேகர்பாபு இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர், பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், டி.ஆர்.பி. ராஜா தொழில்துறை அமைச்சர், ஆவடி நாசர் சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர், சிவ. வி. மெய்யநாதன் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர், சி. வி. கணேசன் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கோவி. செழியன் உயர் கல்வித்துறை அமைச்சர், மா. மதிவேந்தன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர், என். கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் முன்னாள் இராணுவத்துறை நலத்துறை அமைச்சர். ஸோ இப்போ 35 கேண்டிடேட்ஸ் அமைச்சர்கள் லிஸ்ட் இருக்குங்க. ஸோ இதிலேருந்து வந்து உங்கள் ஏதாவது துறையை சேர்ந்த அமைச்சர் பேர் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய நாட்களில் வர வணிக வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் வந்து இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. அதே போல் கோர்ட்டுக்கும் வெகு விரைவில் வந்து ரிசல்ட் போட்டு இன்டர்வியூ வரப்போகுது. அப்புறம் பழனி கோவிலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இன்டர்வியூ தயாராகிறாங்க. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க நல்லது. இந்த தமிழக அமைச்சர் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்டர்வியூ தயாராகிங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கேட்க தான் போகிறாங்க. ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுருங்க. இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.